கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ பிரசோதயாத். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். வெற்றி உங்களுக்கே. இது கார்த்திகை மாத பலன்கள். காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசியில் சூரியன் அந்த 29 நாட்கள், கார்த்திகை 9 முதல் கார்த்திகை 29 நாட்கள், 29 வரை 29 நாட்கள் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய, அதாவது சூரியன் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி பெறுமா? உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா? எல்லாரும் ஆயுளோடு இருப்பீர்களா? நோயினோடு இல்லாமல் இருப்பீர்களா? அதே நேரம் உங்க தந்தையால் யோகத்தை பெற முடியுமா? பூரியத்தால் யோகத்தை பெறுமா? சொத்துக்களால் யோகத்தை பெற முடியுமா? நல்ல வருமானங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுமா? நினைச்சமாய் சொத்து சுகங்களை அடைய முடியுமா என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் சொத்து சுகங்களை பெறக்கூடியது, தொழில் வளங்களை பெறக்கூடிய, நிரந்தர வருமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த 8ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்தில், காலபுருஷ தத்துவத்துக்கு பணபரஸ்தானத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம். அப்ப எல்லாருக்குமே ஒரு பிரகாசமான ஒளிமயமான ஒரு சிறப்பான யோகம் ஏற்படுகின்றது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் சூரியனுக்கு அட்டமாதிபதி தோஷம் கிடையாது. அதை விட அள்ளி தருகின்ற யோகம் அந்த இடத்துல. கார்த்திகை மாதம் காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியன் பிரவேசித்தாலும் அட்டமாதிபதி தோஷம் இல்லை, அவருக்கு அள்ளி தருகின்ற யோகம்தான். யாருக்கெல்லாம் சிறந்த யோகத்தை, தொழில் வளத்தை, சிறந்த செல்வத்தை, பணம் கொட்டி தருகின்ற யோகத்தை, நல்ல பிள்ளைகளுக்கு திருமண யோகத்தை, பதவி உயர்வை யாருக்கெல்லாம் தரப்போகின்றார்? இந்த இடத்துல சூரிய பகவான் 29 நாட்கள் இருந்து அதற்குரிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். ஆக இந்த சூரியனாகப்பட்டவன் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 29 நாட்கள் உங்களுக்கு சொத்து சுகங்கள் சேருமா? உங்க பிள்ளைகளுடைய திருமணம் சிறப்பாக நடக்குமா? உங்கள் கடன், ஏற்கனவே கடன் இந்த கடன் நிவர்த்தி அடையுமா? இல்லை கடன் கொடுக்கக்கூடிய தொழில்களில் விருத்தி அடையுமா? உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா? குடும்ப கஷ்டம், ஏன்னா 8ஆம் இடம் சில பேருக்கு மாங்கல்ய பலம் கூடுகின்ற ஒரு காலம், திருமணங்கள் கை கொடுக்கக்கூடிய காலம். அதாவது 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் என்பதால் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அருமையான காலம். அதாவது வயதானவர்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கக்கூடிய காலம். உழைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வயதுள்ள உழைக்கக்கூடியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு பிள்ளைகளுடைய பதவி, பிள்ளைகளுடைய முன்னேற்றம், பிள்ளைகளுடைய திருமணம். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமான பதவி, இதெல்லாம் ஏற்படுத்த போகின்ற ஒரு முக்கியமான மாதம் கார்த்திகை மாதம். அதற்குரிய பலனை மேஷம் முதல் மீனம் வரை தெளிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதற்கான ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன்கள் வழங்கப்படுகின்ற. டிக் பண்ணா பாருங்க, என பல அற்புதமான விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்காக புரிஞ்சுட்டீங்களா? ஆக நம்ம எல்லா ராசிக்குமே பார்ப்போம். இது பொது பலன், அதே நேரத்தில் பொதுவான பலன். சரிங்களா? ஏன்னா இது உலக நாடுகளில் எல்லாருமே நீங்கள் அங்கேருந்து கால் பண்ணும்போது தெரியுது. அப்போ எல்லாருமே உலக நாடு, எல்லா நாடுகளும், மலேசியா, சிங்கப்பூர்,
ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்லேருந்து கால் பண்ணும்போது தெரியுது நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்கள், இவ்வளோ தமிழ் மக்கள் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்றது புக் பண்ணும்போது தெரியுது. புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், சந்தோஷமான விஷயம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அந்த அப்பாயின்மெண்ட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் லேட் ஆகலாம். இருந்தாலும் சொன்னது நடக்கும். பிரம்மசாஸ்திரம் சொன்னது நடக்கும். பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து, பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே கார்த்திகை மாத பலனை பார்ப்போம். கார்த்திகை மாத பலன்கள். ரிஷபராசினர்களே, உங்களுக்கான உங்கள் உயர்வை, உங்கள் முன்னேற்றத்தை, உங்கள் முயற்சி எல்லாம் வெற்றி பெறுமா? வாழ்க்கை சிறந்த பதவியும் சிறந்த சொத்துக்களும் பெறப்போகின்ற, உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக ஆகப் போகிற, ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படுத்த போகின்ற, எதிர்பாராத அதிர்ஷ்டம். நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினால் உலகமெங்கும் அடையாளம் சொல்லப்படுகின்ற அளவுக்கு ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கை முன்னேற போகின்றது. உலக அளவில் பிரபலமாக போறீங்க. உங்க தொழில் உலக அளவில் பிரபலமாக போகுது. ஏன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்தில் பணபரஸ்தானம், புகழ் ஸ்தானம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பணபரஸ்தானம் புகழ் ஸ்தானத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய, உங்கள் முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய, உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு, உங்க 3ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், காலப்புருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம், அங்கே குரு உட்கார்ந்திருக்காரு, அது உங்களுக்கு 3ஆம் இடம். காலப்புருஷ தத்துவுக்கு 4ஆம் இடம், அந்த இடம் உங்களுக்கு 3ஆம் இடம். அப்ப இந்த 4ஆம் இட காலப்புருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்தினுடைய யோகங்களை உங்களுடைய 3ஆம் இடமாக அமைவதால் உங்களுடைய முயற்சிகள் என்னென்ன முயற்சி பண்ண போறீங்க? சிறந்த உயர்ந்த தொழில் முன்னேற்றங்களுக்காக முயற்சி, நல்ல பதவிக்கான முயற்சி, ஒரு புகழ், இங்கே செய்கின்ற தொழில் முன்னேற்றம் அடைந்து பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு முயற்சி. அந்த முயற்சியில் வெற்றி பெறுது. உலக சாதனை. 4ஆம் இடம் எல்லாருடைய, உலக மக்கள் அனைவருடைய ஆதரவு. 4ஆம் இடம் சாதாரண இடம் கிடையாது. நீங்க எலெக்ஷன் நின்றுட்டீங்கன்னா பொதுமக்கள் ஸ்தானம் கூட. புரிஞ்சுட்டீங்களா? 4ஆம் இடம் பொதுமக்கள் ஸ்தானம். ஒரு வியாபாரம் செய்யணும், பொதுமக்கள் அனைவருமே உங்க கடைக்கு அப்படியே விற்கணும். புரிஞ்சுட்டீங்களா? பொதுமக்கள் ஸ்தானம். அதனால தான் 4ஆம் இடத்துக்கு நேர குரு பார்க்கக்கூடிய இடம் 4ஆம் இடத்துல அத காலப்புருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம், அது உங்களுக்கு 3ஆம் இடம். அப்ப இந்த 3ஆம் இடம் என்பது 4ஆம் இடத்தின் யோகத்தை முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். காலப்புருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்தின் யோகங்களை 3ஆம் இடமாக உங்களுக்கு அமைவதால் நீங்க அதற்கான முயற்சி பண்ணுவீங்கன்னு அர்த்தம். அப்ப காலப்புருஷ தத்துவத்துக்கு என்னென்ன 4ஆம் இடத்தினுடைய அதிகாரம் என்ன? கல்வி, பதவி, உயர்கல்வி. சாதாரண கல்வி இல்லை. ஒரு டாக்டர் ஆகிறதோ, இன்ஜினியர் ஆகிறதோ, ஐஏஎஸ் ஆகுதோ, ஐபிஎஸ் ஆகிறதோ, இல்லை பெரிய உயர்ந்த படிப்பு, சும்மா சாதாரண படிப்பு, அந்த மாதிரி ஒரு உயர்ந்த கல்வி. அந்த கல்வியால் உத்தியோகம், அந்த கல்வியால் உத்தியோகம், வாகனம், சொத்து சுகங்கள், வாகன சுகம், சொத்து சுகம், செய்கின்ற தொழில், பதவி முன்னேற்றம், தொழில் செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் விறுவிறுன்னு பயங்கரமான வருமானம், கொட்டி தருகின்ற வருமானம், பதவியில மிகப்பெரிய பதவி, உலக அளவில் பிரபலமாக போறீங்க. செய்கின்ற தொழில உலக அளவில் பெரிய பிரபலமாக போறீங்க. உங்களை அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பதவி சேரும், பேரும் புகழும் கிடைக்கும், பிரபலமாக போறீங்க. ஏன்னா உங்களை பிரபலப்படுத்தக்கூடிய சூரியன், இந்த கார்த்திகை மாதம் ஒரு சூரியன், ஒரு உங்களை ஒளி அவர் உங்களை ஒளிமயமான வாழ்க்கை உருவாக்கக்கூடியவர். காலப்புருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்தில் அவர் என்ன? 5ஆம் புகழையும் பதவியும். காலப்புருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு
அந்த 8ஆம் இடத்துல இருந்து காலபுருஷத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்து பணவரஸ்தானத்திலிருந்து பேரும் புகழ் அள்ளித்தரக்கூடத்திலிருந்து அது உங்களுக்கு 7ஆம் இடமா அமைகிறது. விருச்சிக ராசி என்பது ரிஷப ராசிக்கு 7ஆம் இடம். அப்ப அதைத்தான் உலக அளவில் பிரபலமாக போறீங்கன்னு அர்த்தம். நல்ல திருமண வாழ்க்கை, மிகப்பெரிய கோடீஸ்வரி, ஆணாக இருந்தால் கோடீஸ்வரி மாப்பிள்ள பொண்ணு, கோடீஸ்வரி பொண்ணு, பெண்ணாக இருந்தால் கோடீஸ்வரனோட பல சொத்துக்களோட மாப்பிள்ள, கோடீஸ்வரன் மாப்பிள்ள பெண்ணாக இருந்தால், ஆணாக இருந்தால் கோடீஸ்வரி. இதுதான் உங்களுக்கு திருமணம். இப்படிப்பட்ட திருமணம் தான் அமைப்போகுது, சொத்து சுகங்களோட. ஆணாக இருந்தால் கோடீஸ்வரி மாப்பிள்ளை, மன்னிக்கணும் கோடீஸ்வரி பொண்ணு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட யோகங்கள் மிகப்பெரிய சொத்து சுகங்களோட திருமண வாழ்க்கை அமையப் போகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு 6ஆம் இடம் வெற்றி, வம்பு வழக்குகள் வெற்றி, பதவி உயர்வு செய்கின்ற, அதாவது ஒரு சொந்த தொழில், தொழிலாளர்கள் வைத்து செய்யக்கூடிய தொழில்கள், அதாவது சுக்கிரன் வந்து ரொம்ப அற்புதமாக நல்ல திருமண வாழ்க்கை தரக்கூடியவர். காலபுருஷ சொத்துக்கு 7ஆம் இடம், காலபுருஷ சொத்துக்கு 7ஆம் இடத்தில், அந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கார். அப்ப நல்ல திருமண வாழ்க்கை அமையும். எப்படிப்பட்ட திருமணம்? இப்ப நீங்க எந்த அளவுக்கு உங்க செய்கிற தொழில, உங்க பதவியில எந்த அளவுக்கு ஒரு சிறந்த உயர்ந்த இடத்துல இருக்கீங்களோ அதை விட உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண் அமையும். ஆணாக இருந்தால் பெண் அமையும், பெண்ணாக இருந்தால் கணவன் அமைவார்கள். அற்புதமான அமைப்பு. இந்த கிரக அமைப்பு கார்த்திகை மாசம் இப்படி ஒரு கிரக அமைப்புன்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா சுக்கிரன் அங்கே துலா ராசியில் ஆட்சி, உங்களுக்கு 6ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம், திருமண வாழ்க்கை. புரிஞ்சுட்டீங்களா? 6ஆம் இடம் என்பது அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தோடு பெண்ணும் மாப்பிளையும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப திடகாத்திரமாக ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, ஆக இத்தனை சிறப்பு அம்சங்கள், அதாவது உங்களை பொதுவாகவே உங்க ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். ஆக அடுத்ததாக உங்களுக்கு ரோகிணி, சந்திரனுடைய நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம், மிருகசீர்ஷம் அப்ப செவ்வாயோட நட்சத்திரம். நல்லா கவனிக்கணும். கார்த்திகை நட்சத்திரம் என்பது உங்க ராசியில் இருக்கிற கார்த்திகை நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதியாகி, சூரியன் காலபுருஷ தத்துவத்துக்கு, அதாவது பெயரும் புகழும் சொத்தும் அள்ளி தருகின்ற, பதவி யோகத்தை தருகின்ற, ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய, வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு 5ஆம் அதிபதி. அந்த 5ஆம் அதிபதியாகப்பட்டவன் உங்களுக்கு சப்தம ஸ்தானத்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடம் உலக வெற்றி. அதனால தான் உலக அளவில் பேரும் போலும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்றேன். அங்க செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். சொத்து சுகங்களை தரக்கூடியது. சொத்துக்களை, மிகப்பெரிய சொத்துக்களை, மிகப்பெரிய பதவியை, ஒரு அரசியல் யோகம், ஒரு அரசாங்கத்தில் பதவி, இத்தனை யோகத்தை செவ்வாய், ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த செவ்வாய் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். சும்மா கிடையாது, செவ்வாய் ஆட்சி. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அங்க யார் பார்க்கிறார்? குரு பார்க்கிறாரு, 3ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறாரு. அப்ப உங்க இந்த காரியத்துக்கெல்லாம் நீங்க முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி, பேரும் புகழும், ஒரு ஒளிமயமான வாழ்க்கை, பிரகாசமான வாழ்க்கை. புரிஞ்சுட்டீங்களா? அது ரொம்ப அற்புதமா அந்த கார்த்திகை மாதம். அடுத்து சொல்ல மறந்துட்டேன். இப்ப உங்க நட்சத்திரம் சூரியனை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய சந்திரன். அந்த சந்திரன் காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம், கடகராசி. அங்கதான் குரு உட்கார்ந்துருக்கார். அப்ப சந்திரனுடைய வீட்டுல குரு உட்கார்ந்து உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கு. 3ஆம் இடமாக உங்க முயற்சிகள், என்னென்ன காரியங்கள், என்னென்ன முயற்சி, அத்தனை வெற்றி 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 வெற்றி. புரிஞ்சுட்டீங்களா? பிரமாதம். அடுத்து மிருகசீர்ஷம், இது உங்க நட்சத்திரம் தான். ஆக மிருகசீர்ஷம் செவ்வாய் வலிமையா இருக்காரு. அப்ப உங்க ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்துக்குரிய கிரகங்கள் மிகப்பெரிய வலிமையில் இருக்கிறது. அதற்காக உலக அளவில் நல்ல பேரும்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்றேன். பணமும் கொட்ட போது, பதவியும் கொட்ட போகுது.
ஆக நிச்சயமாக ஒரு 60% எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அதே நேரம் சிலருக்கு நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இறைவன் படி அளக்க போகிறதில்ல. அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் நவ கிரகங்கள் நவக்கோள்கள் எந்த அளவுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி உட்கார்ந்துருக்கு, என்ன தசா புத்திகள் நடக்குது, என்ன புத்தி அந்தரங்கள் நடக்குது, அந்தரம்னா என்ன ரகசியமான யோகங்கள் ஏற்பட போகுது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு உங்கள் முன்னேற்றத்தை தெரிஞ்சுக்கலாம், முன்னேற்றம் அடையலாம், பிரச்சனைகள் தீரலாம். புரிஞ்சுட்டீங்களா? கண்டிப்பாக. அதுக்கு என்ன செய்யணும், கீழே ஒரு நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர். நன்றி, வணக்கம்.